ஹாய். 100 கோடி மதிப்பிலான தண்டாயுதபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான 1 ஏக்கர் 4 சென்ட் லேண்ட வெறும் 2 கோடிக்கு 2 தனிநபர் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஒரே ஒரு அதிகாரியை தான் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்க. தவறு நடந்திருக்கு. சப் ரெஜிஸ்ட்ரார் தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சதுனாலதான் அவர் வந்து நேற்று சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அவர்கிட்ட நம்ம பேசும்போது ஓரலா என்ன சொல்றாரு அப்படின்னா, கோர்ட் டைரக்ஷன் வச்சு நான் அந்த பத்திரத்தை பதிவு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன அப்புறம் இப்போ இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, 1888 அதாவது 1888ல அப்போ இருந்த சேரிட்டபிள் என்டோர்ஸ்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் இந்த நிலத்தை தண்டாயுதபாணி சுவாமி மடத்தின் பேர்ல எழுதி வச்சாங்க. அதற்கு பிறகு அது பார்க்கிங் லாட்டா யூஸ் பண்ணப்பட்டுச்சு. இந்த வருஷம் மார்ச் மாசம் இந்த நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ண ஒரு அட்டம் நடக்குது. ரிஜெக்ட் பண்றாங்க. ஏப்ரல்ல ரிஜெக்ஷன் ஸ்லிப்பும் வருது. பிறகு ஜூலை 6ஆம் தேதி இதே நிலத்தை 2 தனிநபர் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. மார்ச்ல ரிஜெக்ட் ஆகுது, ஜூலைல ரெஜிஸ்டர் ஆகுது. வாட் சேஞ்ச்? புதிய ஆவணங்கள் ஏதாவது கொடுத்தீங்களா? இந்த நிலம் சம்பந்தப்பட்ட சர்பதிவாளர் அந்த சமயத்துல விடுப்புல இருக்காரு. ஆனா விடுப்புல போறதுக்கு முன்னாடி இந்த லேண்ட ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு எழுதி வச்சுட்டு தான் போறாரு. இருந்தாலும் அந்த ஒரு நாளைக்காக டெம்பரரியா கொடைக்கானல்ல இருந்து ஒரு சர்பதிவாளரை கூட்டிட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடுறாங்க. இந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய இணை ஆணையர் திரு மாரிமுத்து அவருக்கு அவசரமா ஒரு ப்ரமோஷனை கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச 2 நாள்ல சென்னைக்கு அமுச்சு வச்சிடுறாங்க. இதெல்லாம் நடக்குது. இப்போ கேள்விக்கு வருவோம். FIRல ஒரு பேர் இல்லைங்க, கிட்டத்தட்ட 3-4 பேருடைய பெயர்கள் இருக்கு. அவங்க எல்லாம் யாரு? இந்த லேண்ட வாங்கின அந்த 2 தனிநபர்கள் யாரு? இந்த 2 கோடி யார் கையெல்லாம் மாறி போச்சு? ஏன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோவே ட்ரேஸ் பண்ண முடியும்னா அதையும் ட்ரேஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? இப்போ இந்த லேண்ட் மடத்துடையது அப்படின்னா இந்த டிரான்சாக்சன் நடக்கும்போது மடத்துல இருந்து யாராச்சும் கூட இருந்திருக்கணும். அவங்க யாரு? இன்னொன்னு என்ன சொல்லப்படுதுதான், இவ்வளவு பெரிய டிரான்சாக்சன் பெரிய அதிகாரிகளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்க வாய்ப்பில்லை. சோ அவங்க எல்லாம் யாரு? சோ இதற்கான விடையை தான் வந்துட்டு இப்போ எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பை.